இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு? ஸ்டேட் அவார்ட் வாங்கியாச்சு. பட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டப்பிங் கோஆர்டினேஷனா வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 3 பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஜேசன் சஞ்சய் சார் படம் இது பண்ணிட்டுருக்கேன், சிக்மா. அப்புறம் பிரபுசாலம் சார் படம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். ஸோ 3 படம் இப்போ டப்பிங் கோஆர்டினேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கும் நல்லாவே இருக்குது. ஸோ சிக்மா படத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்திருக்கு படம்? ஏன்னா நாங்களாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக. ஆக்சுவலாக சிக்மா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. நம்ம ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு புது டைரக்டருங்கிற மாதிரியே இல்லை. அவ்வளோ அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு இதாக பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. அவர் அதே மாதிரி டப்பிங்கில் வேலை வாங்குறதும் அந்தளவுக்கு வாங்குறாரு. நான் ஆக்சுவலாக புது டைரக்டரு புதுசாக படிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு இது இருக்கும் இல்லையா, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுறோம். நம்ம சின்ன படங்கள் பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது இது ஒரு பெரிய மேக்கிங்காக இருந்தது. ஓகே. ஸோ அவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது சாரோட பையன் எப்படி இருப்பார், விஜய் சார் பையன் எப்படி இருப்பாருங்கிற மாதிரி காட்டிட்டாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னால் ஸ்டோரியை பற்றி சொல்ல முடியாது.